வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் காய்கறிகளெல்லாம் எதுவுமே இல்லை, என்ன செய்கிறதுன்னு இனி யோசிக்கவே வேண்டாம். எந்த காய்கறியும் எதுவுமே இல்லாமல் சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நான் வறுத்துக்கிறேன். பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா 5 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் சேர்த்துடுறேன். 2 வெங்காயம் மெல்லிசா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதே டம்ளரில் 2.5 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த டம்ளரில் தான் நான் பச்சரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அளவு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவு நான் அரிசி எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அரிசியை போட்டுக்கிறேன். நான் பச்சரிசி எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாமல் வெறும் அரிசியை மட்டும் இப்போ நான் குக்கரில் சேர்த்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நார்மலாக நம்ம எத்தனை விசில் வைப்போமோ சாதம் வடிக்கிறதுக்கு அதை விட எக்ஸ்ட்ரா 1 விசில் இல்லை 2 விசில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுன்னா இந்த சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குக்கர் மூடி போட்டு மூடிக்கிறேன். இந்த குக்கரில் 2 விசில் வந்தால் சாதம் வெந்துடும். ஆனால் இப்போ நான் 4 விசில் வைக்க போகிறேன். 4 விசில் குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக சாதம் ரெடி பண்ணிட்டோம். நிறைய உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பச்சரிசி சாதம் உதிர உதிராக இருக்கிறத விட கொஞ்சம் நல்லா வெந்து குழஞ்சி வந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெறுமனே இந்த பச்சரிசி சாதம் சாப்பிட்டோம்னாலே நம்ம எக்ஸ்ட்ரா 2 கரண்டி சாப்பிடுவோம். இது கூடவே கொஞ்சம் தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எந்த காய்கறிகளுமே இல்லை, என்ன செய்யறதுன்னு நீங்கள் யோசிக்கிற சமயத்தில் நீங்கள் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சே முடிச்சிடலாம். அவ்வளோ சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியும் கூட. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.